இந்த குவாலிட்டியை தவிர்த்து ப்ரைஸிங் பார்க்குறவங்க தயவு செஞ்சு வேண்டாங்க. ஏன்னா நம்மளுக்கும் உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. சொன்ன டயத்தோட அட்வான்ஸாகவும் பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்ல மன நிறைவாகவும் இருக்குது, குவாலிட்டியும் இருக்குது, ரேட்டும் பரவாயில்ல. மேலே நடக்க வச்சே காணிக்கலாம் உங்களுக்கு அதோட டியூரபிலிட்டி எப்படி இருக்கு. ஹாய், வெல்கம் டு நூர்ஸ் இன்டீரியர். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சேலமில் மேட்டூருங்கிற ஏரியாவில் வந்து ஒரு சைட் வந்து ஃபுல் ஹோம் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட் இந்த சைட்டில் நம்ம கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அதாவது என்ன சொல்கிறது, இந்த சைட்டில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய என்ன பண்ணியிருக்கிறோம். வாங்க, சர்ப்ரைஸாக இருக்கும் உங்களுக்கே பார்க்குறதுக்கு. ப்ளையில் மட்டுமே பண்ண முடியும்னு சொல்கிற முக்கியமான ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து யூபிவிசி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக என்னென்ன பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாலில் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து டிவி யூனிட் வந்து எப்படி பண்ணுவோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு சைடு வாலில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணி பேனலிங் பண்ணி டிவி யூனிட் பண்ணுவோம். இந்த சைட்டில் வந்து நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒர்க்ஸ் நிறைய என்ன பண்ணியிருக்கோம். இந்த சைட்டில் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹால், டைனிங், கிச்சன் எல்லாமே ஓப்பன் தான் உங்களுக்கு. இப்போ இந்த ஓப்பன் பிளேஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம யூபிவிசி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாமே பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து வால் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல ஃபுல்லாமே பார்ட்டிஷன் பண்ணி உங்களுக்கு கீழே வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாக்ஸ், ஒரு 2.5 feet ஃப்ளோட்டிங் பாக்ஸ் கொடுத்து இதில் நம்ம ஜஸ்ட்டு டோர் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். இது செட்டப் பாக்ஸ் ப்ரொவிஷனுக்கு நம்ம இந்த பக்கம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பக்கமும் ஸ்டோரேஜுக்கான பர்பஸ் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பர்கோலாஸு, ஓப்பன் பாக்ஸஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஓப்பன் ஹால் கம் ஓப்பன் டைனிங் கம் ஓப்பன் கிச்சன். அதனால் இப்போது கிளைண்ட்டு கேட்டது உங்களுக்கு, நம்மள்ட்ட ஒரு விஷயம் தான் கிளைண்ட் கேட்டாங்க. ஹாலில் இருக்கவங்களும் இந்த டிவி யூனிட் மூலிமா டிவி பார்க்கணும், கிச்சனில் இருக்கிறவங்களும் டைனிங் ஹாலில் இருக்கிறவங்களும் இந்த டிவி யூனிட் மூலிமா டிவி பார்க்கணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நம்ம என்ன சொன்னோம், இந்த சைடு ஒரு டிவி அந்த சைடு ஒரு டிவி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனால் நம்ம அந்த மாதிரி பண்ணி கொடுக்கல. இந்த பாக்ஸை நம்ம பாக்ஸாக பண்ணி ரொட்டேஷன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, டிவி நம்ம இங்கே நம்ம மவுண்ட் பண்ணிவிட்டு வால் மவுண்ட் இதில் நம்ம பண்ணிவிட்டு, இங்கே இருக்கிறவங்களுக்கு டிவி பார்க்கணுன்னா நம்ம இப்படி உட்காந்து நம்ம டிவி பார்த்துக்கலாம். இதே உங்களுக்கு டைனிங் ஹாலில் இருக்கிறவங்க பார்க்கணுன்னா அந்த பக்கம் அப்படியே நம்ம டிவியை ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுக்கு டைரெக்டாக இங்கே ஒரு ஹோல்ஸ் பண்ணி ஒயர் அப்படியே இதில் உங்களுக்கு வெளியே வர மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறோம். ஒயருக்கு எந்த ட்ரபிளும் வராது. நெக்ஸ்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், ஹேண்டில்லெஸ்ஸாக கொடுத்துருக்கோம். இப்போது இந்த மாதிரி ரொட்டேஷனெல்லாம் வந்து ஒரு பீரியட் வரைக்கும் வந்து ப்ளையில் மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்லி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து யூபிவிசி மெட்டீரியல்ஸ்லேயே சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்கோம். இது கேட்கல எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இந்த வீடியோவை பாருங்கள், இது எந்த அளவு நம்ம ஸ்பீடாக அதை ரொட்டேட் பண்ணுறோன்னு பாருங்கள், ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இந்த அளவு நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். இது ப்ளை கிடையாது, மரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம யூபிவிசி மட்டும்தான் இது. உங்களுக்கு பாருங்கள், நீங்கள் எப்படி வேணாலும் இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். நல்ல ஹெவி மெட்டீரியல், அல்ட்ரா ஹெவி மெட்டீரியல், ஹெவி குவாலிட்டியும் பாருங்கள். இதோட யூஸ்ஃபுல்லும் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கும். அதே சமயம் லுக் வைஸ் அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பாருங்கள் கம்ப்ளீட்டாக. அதே மாதிரி ஃபுல்லாக ஒரு 10 feet நம்ம ஷீட்டில் வந்து கோத்ரூ பண்ணி
அதே மாதிரி இந்த சைடு வந்து ஒரு 9.5 ஃபீட்டுக்கு ஒரு கோத்ரூ பண்ணி ஷீட்ஸ் உங்களுக்கு. ஹைலைட்டிங்ஸ்க்காக பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட அனதர் சைடு லுக் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அந்த பேக் சைடில். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதோட அனதர் சைடு பேக் சைடு உங்களுக்கு. இது நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் பேக் சைடில் வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நம்ம ஸ்டோரேஜ் கொஞ்சம் நேரமாக வச்சுக்கலாம். இதே வந்து உங்களுக்கு அந்த பக்கம் இருக்கிற டிவி வந்து இங்கே ஓப்பன் டைனிங்கில் இருக்கிறவங்க பார்க்கணும், இல்லை கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டே டிவி பார்க்கணும்னா ஜஸ்ட் இப்படி ஒரு ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா போதும். டிவி அப்படியே அதே இடத்துல தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த பக்கம் வந்துடும். அதோட அவுட்புட் பாருங்க. இதில் வந்து ஜஸ்ட் கீழே டோர்ஸ் தான் இல்லை உங்களுக்கு. உங்களுக்கு எந்த சைடு வேணாலும் நம்ம ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஓப்பன் டைனிங் உங்களுக்கு. இதில் வந்து நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே ஒரு பர்கோலாஸ் ப்ளேஸ் பண்ணி ஒயிட் கலரில் ரேக்ஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். மேலே வந்து லேசர் கட்டிங் கொடுத்துருக்கோம் WPC மெட்டீரியல்ஸில். இது ஆக்சுவலாக என்ன பிளேஸ்ன்னு சொல்லி இது கேட்டிங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு மிரர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. இங்கே வந்து ஒரு வாஷ் பேஷன் உங்களுக்கு. வாஷ் பேஷன் அதுக்கான மிரர் பொசிஷனோட நம்ம வந்து ஒரு வாஷ் பேஷன் இங்கே வந்துடும் உங்களுக்கு. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கிறங்காட்டி இன்னும் அது வந்து உங்களுக்கு பிளேஸ் பண்ணலை உங்களுக்கு. இங்கே ஆக்சுவலாக டைல் வந்து உங்களுக்கு வாஷ் பேஷன் வந்துடும். மேலே ஒரு லைட்டிங் வந்துடும் உங்களுக்கு. இது கம்ப்ளீட்டாக நம்ம டீ கூட்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒன் சைடு வந்து உங்களுக்கு மிரர் வந்துடும், பேக் சைடில் வந்து ஸ்டோரேஜ்க்கான பர்பஸ் வந்துடும். இதில் டீ கூட் கலரை பர்கோலாஸ் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள் இதோட அவுட்புட் எப்படி இருக்கு. அப்படியே நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபீட்டுக்கு வந்து நம்ம வந்து மேலே வந்து ஒரு ஷீட் வந்து ஃபுல் ஷீட் வந்து நம்ம வந்து கோத்ரூ பண்ணி இந்த சைடு ஒரு 7 ஃபீட் ஹைட்டுக்கு வந்து நம்ம ஒரு ஷீட் கொடுத்து ஃபுல்லாமே செல்ஃப்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓப்பன் டைனிங்கோட செல்ஃப்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். இது கம்ப்ளீட்டாக டீ குட் கலரில் டபுள் ஷீட்டில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கு. இதெல்லாம் பாருங்கள் அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு செமி மாடுலர் கிச்சன் வந்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த செமி மாடுலர் கிச்சனில் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஃபுல்லாமே உங்களுக்கு செல்ஃப்ஸும் லாஃப்ட்டும் உங்களுக்கு வந்துடும். இந்த சைடு ஃபுல்லாமே ஒரு எல் டைப்பில் வந்து உங்களுக்கு ஒரு செமி மாடுலர் கிச்சன் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிங்க் ஏரியா உங்களுக்கு. அதுக்கு ஒரு ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். சிங்கோட ஸ்மெல்லெல்லாம் உங்களுக்கு வெளியே போகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு ரெகுலர் நம்ம எப்போ யூஸ் பண்ணுற கட்லரி பேஸ்கெட், பிளைன் பேஸ்கெட், பிளைட் பேஸ்கெட் எல்லாமே 304 கிரேட் SS உங்களுக்கு. அதே மாதிரி சாஃப்ட் க்ளோசிங் ரன்னர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த சைட்டில் ஆக்சுவலாக நம்ம கேட்ட மாதிரி நம்ம லாஸ்ட் ஒரு ரீல்ஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த கிளைண்ட் வந்து நம்ம எப்படி கேட்டோமோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இங்கே வந்து நமக்கு ஒர்க் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல வந்து காங்கிரீட்டில் வந்து டைல்ஸ் பிட்டு போடாதீங்க, கிரைனட் பிட்டு போடாதீங்க, போட்டிங்கன்னா உங்களுக்கு கிச்சன் வந்து ப்ராப்பராக வராதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம இந்த கிளைண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு மேலே மட்டும் டாப் மட்டும் ஒரு கிரைனட் போட்டு இங்கே ஒரு வாட்டர் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு பார்டர் மட்டும் கொடுத்துட்டாங்க. இந்த ஏரியாவில் வந்து ஜஸ்ட்டு பட்டி பார்த்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம UPVC மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஃப்ரேம் பண்ணி டோர்ஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதோட அவுட்புட் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இல்லைன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த டோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு உள்ளே போய் கிச்சன் ரொம்ப பாட்டமில் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதோட அமைப்பே போயிடும். நீங்கள் லேக்ஸ் கணக்கில் நீங்கள் செலவு பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் தான் போயிடும் உங்களுக்கு. இது ரெகுலர் உங்களுக்கு சிலிண்டர் கார்னர் உங்களுக்கு ஃபுல்லி ஓப்பனபிள் டோரு. அதுக்கு ஒரு ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். இந்த சைடு ரெண்டு பக்கம் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஸ்டோரேஜ் மட்டும் ஃபுல்லாமே ஓப்பன் தான் கீழே உங்களுக்கு. ஒன் சைடு மட்டும் ட்ரிபிள் ட்ராயர் கொடுத்துருக்கோம். இந்த சைடு வந்து ஒரு ஒன் சைடு ஒன் டோர் கிராக்கரி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு 4 ஓப்பனிங் 3 செல்ஃப்ஸ் நம்ம பண்ணிருக்கோம் ஒயிட் அண்ட் கிரே கலரில். இந்த கிச்சனில் கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் பிளாக் தான் நம்ம மேக்ஸிமம் போட்டிருக்கோம் மேஜராக. இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் இந்த டைலுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் பாக்ஸ் பண்ணி டோர் வந்து கிரே கலரில் கொடுத்துருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக. உள்ள ஃபுல்லாமே கடப்பாஸ் தாங்க இருக்குது. கடப்பாஸ்க்கு வந்து நம்ம ஜஸ்ட் வந்து அவுட்டர் கவரேஜ் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக. மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் இருக்குது. கீழேயும் உங்களுக்கு அதே சேம் தான் உங்களுக்கு கடப்பாஸ் தான் இருக்குது உங்களுக்கு பாருங்கள். அதே மாதிரி நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா
இந்த ஓப்பன் டைனிங்கோட பர்கோலாஸில் ஃப்ரண்ட் சைடில் கிளாஸு, பேக் சைடில் வந்து ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்டோரேஜ், ஒரு டோர் ப்ரொவிஷன், ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக. அது ஹைலைட்டிங்காக ஒயிட் கலரில் அந்த டோர் மட்டும். நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு ஸ்டோரிங் ஏரியா உங்களுக்கு, ஸ்டோர் ரூம் உங்களுக்கு. இதில் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து லாஃப்ட் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். லாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கு மேட்சிங் ஆகுமா கிரே அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் டியோட்ரோனை நம்ம பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் நம்பர் 1. பெட்ரூம் நம்பர் 1ல் வந்து பார்த்தோம்னா ஒரு லாஃப்ட் கவரேஜ் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு 10 ஃபீட்டுக்கு லாஃப்ட் கவரேஜ் பண்ணியிருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஃபீட்டுக்கு வந்து செல்ஃப் கவரேஜ் மட்டும் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது ஒரு வார்ட்ரூப் உங்களுக்கு. உள்ளுக்குள்ளார கம்ப்ளீட்டாக வந்து கடப்பாஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 டோரில் வந்து கடப்பாஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் 2 டோர் போட்டு அவுட்டர் கவரேஜ் மட்டும் பண்ணியிருக்கோம். டர்க்கிஷ் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைடு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஸ்டார்டிங்லேயே ஒவ்வொன்றுமே சர்ப்ரைஸ் தான் உங்களுக்கு. இது வந்து ஜஸ்ட் இன்சைடு வந்து ரெஸ்ட் ரூம் உங்களுக்கு. ரெஸ்ட் ரூம் கவரேஜுக்கு மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு வார்ட்ரூப்போட ஃபீல் உங்களுக்கு இருக்கும். இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தான் தெரியும் இது வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளார வந்து ஒரு ரெஸ்ட் ரூம்னு சொல்லிட்டு. டாய்லெட்டுக்கு வந்து நம்ம வார்ட்ரூப்குள்ளேயே உங்களுக்கு டோர் வர மாதிரி நம்ம பண்ணி வார்ட்ரூப் ஓப்பன் பண்ணி அது நெக்ஸ்ட் நம்ம போகிற மாதிரி. வாங்க நெக்ஸ்ட் பெட்ரூம் நம்பர் 2ல் பார்க்கலாம். பெட்ரூம் நம்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்ம பெட்ரூம் நம்பர் 1ல் சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலாக மோரோவர் எல்லா பெட்ரூம்லையும் தான் இருக்கும் உங்களுக்கு. ஒரு 10 ஃபீட் லாஃப்ட் உங்களுக்கு, ஒரு 8 ஃபீட்டுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து வார்ட்ரூப் செட்டப் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட்டோடு வந்து கடப்பாஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஜஸ்ட் அவுட்டர் ஃப்ரேம் பண்ணி டபுள் டோர் மட்டும் கொடுத்துருக்கோம் டர்க்கிஷ் அண்ட் ஒயிட் கலரில். இது ஆஸ் நம்ம சொன்ன மாதிரியே டாய்லெட் டோர் இருக்கும் உங்களுக்கு. கம்ப்ளீட் உங்களுக்கு லுக் வைஸ் பார்க்கும்போது ஒரு ஃபுல்லி வார்ட்ரூப் பண்ண மாதிரி இருக்கும். மேலே வந்து லாஃப்ட் உங்களுக்கு. இதுவுமே உங்களுக்கு ஜஸ்ட் அவுட் கவரேஜ் மட்டும் பண்ணி பாருங்க அதோட அவுட்புட் எந்த அளவு இருக்கு. இந்த சைட்டில் கிளைண்ட்டுக்கு லக்கியான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லாத்தோட அவுட்புட்டும் வந்து ரொம்பவும் ஒரு சூப்பரான ஒரு லுக்கில் உங்களுக்கு கிடச்சிருக்கு கிளைண்ட்டுக்கு. பாருங்க இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு டாய்லெட் டோர் வரக்கூடிய இடம். இப்போ நம்ம ஐடியாஸ்னால வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒரு டோராகவே நம்ம போட்டு கொடுத்துட்டோம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு 3 டோர் வார்ட்ரூப் மாதிரி இருக்கும். இதில் நம்ம ஹைலைட்டிங்ஸ்க்கு இந்த ஒயிட் வந்து பெரிய டோரும் காட்டி ஒரு கோல்டு கலரில் ஸ்டீல் பீடிங் நம்ம கொடுத்துருக்கோம். பாருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஹாலில் லிவிங் ரூமில் வந்து ஒரு ஃபுல்லி டிவி யூனிட் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கு யூஸ்வலாக எல்லோரும் வாலில் செவுத்து பக்கத்தில் வந்து பேனலிங் பண்ணி டிவி யூனிட் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் ஓப்பன் ஹால், ஓப்பன் டைனிங் அதில் பார்ட்டிஷன் பண்ணி பண்ணியிருக்காங்க. அது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி ஒரு 16 ஃபீட் வாலில் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஃப்ளூட்டட் பேனல்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாமே டீ குட் கலர் கொடுத்து உங்களுக்கு கவரேஜ் பண்ணியிருக்கோம். இதில் பேக் ட்ராப் ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஷீட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஹைலைட்டிங்காக கோல்டு கலர் ஸ்டீல் பீடிங்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். சுவிட்ச் பாக்ஸ் வந்து கனெக்ஷன் பின்னாடி இருந்துச்சு, இந்த பேனலிங் பின்னாடி இருந்துச்சு. அதை நம்ம லைன் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 ஃபீட் 8 ஃபீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளோட்டிங் பாக்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். டீ குட் கலரில் கம்ப்ளீட்டாக டீ குட் கலரில் செட்டப் பாக்ஸ் ப்ரொவிஷன் டோர்ஸ் மட்டும் ஒயிட் கலரில் கொடுத்து அதுக்கு நாப் ஹேண்ட் வச்சு கொடுத்துருக்கோம். ஹைலைட்டிங்ஸ்க்காக பிளாக் கலர் டிண்டட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஒன் சைடு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஓப்பன் பாக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு 7 ஃபீட்டுக்கு ஒரு ஓப்பன் பாக்ஸ் நம்ம பண்ணி இது பாருங்கள். இதோட அவுட்புட் பாருங்கள். இந்த கார்னர்ஸ் ஃபுல்லாமே எல்பிடிங் கொடுத்து கவர் கம்ப்ளீட்டாக. இந்த லாஸ்ட்லேருந்து ஃபுல்லாமே நம்ம வந்து ஒரு 16 ஃபீட் வாலில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணோம். இதில் பேக் ட்ராப் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து டீ குட் கலரில் பேனலிங்கு கீழே பாக்ஸ் எல்லாமே இருக்குங்காட்டி இந்த பேக் ட்ராப் மட்டும் நம்ம வந்து ஒயிட் கலரில் நம்ம காமிப்போம். யூஸ்வலாக நம்ம வந்து மார்பிள் ஃபினிஷ் போடுவோம். இதில் வந்து நம்ம இந்த கோல்டு பீடிங்ஸ் இதெல்லாம் கொடுக்குறங்காட்டி வந்து ஒயிட் போடும்போது இன்னும் ரொம்ப எலகண்ட்டான லுக் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒயிட் கலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் இப்போ நம்ம இந்த ஃப்ளோட்டிங் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 ஃபீட் தான் உங்களுக்கு ஷீட் வரும்.
இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 7.5 8 ஃபீட் வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஜாயிண்ட் போட்டு தான் வந்து நம்ம வந்து இந்த சீட் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கோ த்ரூ பண்ணி ஃப்ளோட்டிங் பாக்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். இதோட டியூரபிலிட்டி எப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணலாம். நம்ம உட்காந்து பார்த்துட்டோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வேணால் ஒரு ஆளை வந்து மேலே நடக்க வச்சே காணிக்கலாம் உங்களுக்கு அதோட டியூரபிலிட்டி எப்படி இருக்கு. பாருங்க இதோட டியூரபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா. யூபிவிசியில் இது வந்து அல்ட்ரா ஹெவி மெட்டீரியல். நீங்கள் தாராளமாக யூபிவிசி மெட்டீரியல்ஸ் நீங்கள் வந்து வரலாம். நீங்கள் ப்ளைக்கு போய் நீங்கள் வந்து அந்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்பென்சிவாக கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு பதில் நம்ம இந்த ப்ரைஸிங்கில் இந்த குவாலிட்டியில் யூபிவிசி மெட்டீரியல்ஸ்க்கு நீங்கள் வரலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த மேலே ஹாலில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லிவிங் ரூமில் வந்து வாஷ் பேஷனுக்கு மட்டும் ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்கோம். மேலே வாஷ் பேஷன் வந்துடும், கீழே வந்து ஜஸ்ட் ஓப்பனிங் ஸ்டோரேஜ்க்காக ஓப்பனிங் கொடுத்துருக்கோம். டீக்வுட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்கு. பாருங்கள் இதுனே கிளாஸ் உங்களுக்கு மேலே சிங்க் வரும், அதுக்கு மேலே மிரர் வரும். வரும்போது அதோட அவுட்புட் சூப்பராக இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூம் நம்பர் 3 மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லிவிங் ரூமுக்கு அப்படியே பேக் சைடில் உங்களுக்கு அதுவும் ஆக்சிடென்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு 10 ஃபீட்டுக்கு வந்து லாஃப்ட் கவரேஜ் பண்ணியிருக்கோம். ஒரு 2 டோர் வார்ட்ரூப்பும் ஒரு டோர் வந்து உங்களுக்கு இந்த டாய்லெட் டோர் கவரேஜும் நம்ம பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு லுக் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாமே வார்ட்ரூப் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து உங்களுக்கு இது ஒரு ரெஸ்ட் ரூம் டோருங்கிறதே இது கம்ப்ளீட்டாக ஒரு கோல்டன் பீடிங் ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம், எஸ்எஸ் ஒன்று நம்ம கொடுத்துருக்கு. பாருங்கள் எந்த அளவு அவுட்புட் எப்படி இருக்குது பாருங்கள். லுக் வைஸ் மேலே லாஃப்ட் கவரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். அவ்வளோதாங்க. இந்த சைட்டில் நம்ம என்னென்ன ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோங்கிறது டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியே உங்களுக்கு காமிச்சிட்டோம். யூபிவிசி மெட்டீரியலோட ஹெவினஸ் எப்படி, டியூரபிலிட்டி எப்படி, டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ், டிஃப்ரெண்ட் மாடல்ஸ், எந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஐடியாலஜிஸ் மூலயமா எப்படியெல்லாம் நம்ம ஒரு யூபிவிசி மெட்டீரியல்ஸை வந்து நம்ம ஒரு குட் அவுட்புட் நம்மளால் கொடுக்க முடியுங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுத்தோம். ப்ளையில் மட்டுமே பண்ண முடியுங்கிற பல விஷயங்களை வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸ்லையும் பிஃபோர் வீடியோஸ்லையும் இந்த வீடியோலையும் வந்து உங்களுக்கு நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம இந்த ரொட்டேட்டிங் மாடலு, இந்த ஃப்ளோட்டிங் பாக்ஸில் உங்களுக்கு ரன்னிங் உங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம பண்ணி காமிச்சிருக்கோம் உங்களுக்கு இதோட டியூரபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் யூபிவிசிங்கிறத நீங்கள் வரீங்கன்னா யூபிவிசியை செக் பண்ணி நீங்கள் வாங்க. சும்மா வாயால் அது யூபிவிசின்னு சொல்லி சொன்னாங்கன்னா உங்களுக்கு நம்ம லாஸ்ட் வீடியோன்னு சொன்ன மாதிரி தான் 50 ரூபா கம்மின்னு சொல்லி போனீங்கன்னா அதில் ஏமாளி வந்து நீங்கள் மட்டும்தான் ஆவீங்க. எங்களுக்கு அதனால எந்த லாஸும் கிடையாது. எங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, எங்களுக்கு குட் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, குவாலிட்டியை விரும்புகிற கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க மட்டுமே எங்களை தேடி வாங்க தயவு செஞ்சு. இந்த குவாலிட்டியை தவிர்த்து ப்ரைஸிங் பார்க்குறவங்க தயவு செஞ்சு வேண்டாங்க. ஏன்னா நம்மளுக்கும் உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. என்ன விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸிங்கிற விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு முரண்பாடு வரும். ப்ரைஸ் பார்க்காம குவாலிட்டியை பார்த்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு ஒரு தரமான ஒரு டிசைனிங்கோட உங்களுக்கு ஒரு யூபிவிசி இன்டீரியர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இன்டீரியர் பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஒரிஜினல் யூபிவிசி மெட்டீரியல்ஸில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஐடியாலஜியோட டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ், டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் யூபிவிசியில் பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், 100க்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. சொன்ன டயத்தோட அட்வான்ஸாகவும் பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்ல மன நிறைவாகவும் இருக்குது, குவாலிட்டியும் இருக்குது, ரேட்டும் பரவாயில்ல. நல்ல நம்ம மன திருப்தி, நமக்கும் திருப்தி, அவங்க திருப்தி. நல்லா பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கேட்ட மாதிரி மாடல் நாங்கள் நம்ம கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு அதை கூட செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால் எல்லாம் இந்த மாடல் வந்து இப்போ தான் அவங்க புதுசாக பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய மாடல்லாம் அவங்க வச்சுருக்குறாங்க. நல்லா பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோயம்புத்தூர்லேருந்து வந்து பண்ணுறாங்க. தேங்க்யூ.